நம்ம வீட்டு சமையலில் நேற்று டிஃபன் பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து வேர்க்கடலை சட்னி தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். அரை கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க, கலர் மாற வரைக்கும். இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க, கலர் மாற வரைக்கும். இது போல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே கடாய் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான கருப்பு உளுந்து வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.